Hello friends and viewers, welcome to Electronics in Tamil. நான் உங்க சிலம்பு. ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் த ரெசிஸ்டர், அது ரெசிஸ்டர் அப்படின்னா என்ன, அப்புறம் இன்சைட் ஆஃப் த ரெசிஸ்டர், ரெசிஸ்டருக்குள்ள என்ன இருக்கு, அப்புறம் ரெசிஸ்டர் கலர் கோடிங், ரெசிஸ்டரோட கலர் கோடிங் பற்றி பார்க்க போகிறோம், அப்புறம் ஓம்ஸ்லா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் அப்படின்னு எடுத்துக்குவோம். இங்கே மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பவர் சப்ளை, இதுக்குள்ள வந்து தண்ணி இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த தண்ணி தான் கரண்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். இது பவர் சப்ளை. ஸோ இந்த இடத்துல மோட்டர் ஆன் பண்ணும்போது கரண்ட் வந்து இது வழியாக ஃப்ளோ, இந்த டியூப் வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரப்பர் டியூப்பில் கிளாம்ப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு டியூப் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இது இங்கே வந்து ஜாயின் ஆகுது, திரும்ப தண்ணி வந்து இங்கே வந்துடுது ஓகேவா. ஸோ இப்போது இந்த மோட்டர், அதாவது இந்த பவர் சப்ளை ஆன் ஆகும்போது கரண்ட் வந்து இந்த பைப் வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ கரண்ட் வந்து இந்த பைப் வழியாக ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து ரெசிஸ்டர். இப்போது இந்த கிளாம்பை எந்த அளவுக்கு டைட் வைக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு ரெசிஸ்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த அளவுக்கு அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ எந்த அளவுக்கு லூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ரெசிஸ்டர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது டைட் பண்ணும்போது ரெசிஸ்டர் இன்க்ரீஸ் ஆகுது, அதை வந்து லூஸ் பண்ணும்போது ரெசிஸ்டர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ரெசிஸ்டர் டிக்ரீஸ் ஆகும்போது அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் த ரெசிஸ்டர். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்சைட் ஆஃப் த ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டருக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா லீடுன்னு சொல்லுவோம். ரெசிஸ்டருக்கு மொத்தம் 2 லீட் இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு லீட் அண்ட் இது ஒரு லீட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கலர் பேண்ட்ஸ் வந்து எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரெசிஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு வேல்யூக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் பேண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ 1 ஓம் இருக்கும், அதாவது ரெசிஸ்டரோட யூனிட் வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவோம். 1 ஓம் இருக்கும், அண்ட் வந்து பார்த்தோம்னா 10 ஓம் இருக்கும், அண்ட் 100 ஓம், அப்புறம் 1 கிலோ ஓம். ஸோ 1 கிலோ ஓம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1000 ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். கிலோ அப்படின்னா 1000 அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 கிலோ ஓம் ஈக்குவல் டு 1000 ஓம். நெக்ஸ்ட்டு 1 மெகா ஓம். ஸோ 1 மெகா ஓம் அப்படிங்கும்போது 1 2 3 1 2 3 6 zeros வரும். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டர் வந்து ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டர் கலர் பேண்ட்ஸ் வந்து கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது இன்சுலேஷன் கோட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்சுலேஷன் கோட்டிங் எதுக்காக அப்படின்னா, இப்போ ரெசிஸ்டர் மேலே ஏதாவது மெட்டீரியல் படலாம், இல்லை ஏதோ ஒரு காம்பனண்ட் வந்து படலாம், இல்லை ஏதோ ஒரு ஒயர் கண்டக்ட் ஆகலாம். ஸோ அப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா படும்போது அது வந்து கண்டக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்சுலேஷன் கோட்டிங் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல். ஸோ இதுக்கு உள்ளே இருக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல். ஸோ ரெசிஸ்டர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெசிஸ்டர் மெட்டீரியலை வந்து கோட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுதான் இன்சைட் ஆஃப் த ரெசிஸ்டர். ஓகே, ரெசிஸ்டரோட சிம்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போட்டிருக்கிறது வந்து ஒரு சிம்பிள். ஸோ இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறது சிம்பிள். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் சிம்பிள்ஸும் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரெசிஸ்டர் கலர் கோடிங் பார்க்கலாம். ஸோ இதுதான் ரெசிஸ்டர் கலர் கோடிங். இது வந்து 4 பேண்ட் ரெசிஸ்டரோட கலர் கோடிங். அது ரெசிஸ்டரில் வந்து பார்த்தோம்னா 4 பேண்ட், 5 பேண்ட், 6 பேண்ட், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேண்ட் இருக்குது. ஸோ இது வந்து 4 பேண்ட் ரெசிஸ்டரோட கலர் கோடிங். 4 பேண்ட் ரெசிஸ்டர் அப்படின்னா 4 பேண்ட் இருக்கும், 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் பேண்ட் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பேண்ட் வந்து பார்த்தோம்னா செகண்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். 3வது பேண்டு மல்டிப்ளையர், அதாவது இந்த 2 டிஜிட்டையும் சேர்த்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்தது டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக இந்த கோட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி இந்த கலர் கோடிங் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து green இருக்கு. ஸோ green அப்படின்னா 5 பக்கத்துலேயே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ green இருக்கு, greenனா 5. நெக்ஸ்ட் செகண்ட் டிஜிட் ப்ளூ. ஸோ ப்ளூ வந்து 6. நெக்ஸ்ட் மல்டிப்ளையர் ரெட். ஸோ ரெட் அப்படிங்கும்போது 100 இன்டு 100 ஓம். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா 5600 5600 ஓம்ஸ். ஸோ அப்போ இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 5.6K ஓம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் பேண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாலரன்ஸ். டாலரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ அந்த 5600 ஓம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ அக்யூரேட்டாக அந்த 5.6K தான் இருக்கும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ அதுதான் எந்த அளவுக்கு டாலரன்ஸ் இருக்கும், எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த லாஸ்ட் பேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ கோல்டு அப்படின்னா +or-5%. அதாவது 5600 ஓம்ஸுக்கு +5% வரைக்கும் இருக்கலாம், இல்லை -5% வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் சர்க்யூட் டிசைன் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டாலரன்ஸ் கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து சர்க்யூட்லாம் பக்காவாக டிசைன் பண்ணோம். ஸோ இப்போ ரொம்ப ப்ரிசிஷன் சர்க்யூட்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப பக்காவான ஓம்ஸ்லாம் போட்டு தான் டிசைன் பண்ணோம். இப்போ +or-10% இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு காம்பனண்ட் வந்து அவ்வளோ தாங்காது. ஸோ இப்போ -10%னா கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து இன்னொரு காம்பனண்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கோல்டில் இருக்கிற அந்த +or-5% டாலரன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட் டிசைன் பண்ணும்போது இந்த டாலரன்ஸ்லாம் வந்து பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது வந்து 4 பேண்டோட கலர் கோடிங். ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கணும். பிளாக் அப்படின்னா 0, ப்ரௌன் 1, ரெட்டு 2. ஸோ இந்த மாதிரி ஒயிட்டுக்கு 9 வரைக்கும் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் போட்டுக்கணும் அண்ட் செகண்ட் டிஜிட் போட்டுக்கணும் அண்ட் மூணாவது டிஜிட் தான் மல்டிப்ளையர். ஸோ மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ ஓம்ஸ்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் டாலரன்ஸ், +or- எவ்வளோ டாலரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா 5 பேண்ட் ரெசிஸ்டர். ஸோ இதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 5 பேண்ட் ரெசிஸ்டர்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்கும் அண்ட் செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட். ஸோ நம்ம 2 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 5, 6ன்னு போட்டோம் அண்ட் தேர்ட் டிஜிட் 0 இங்கே ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். தேர்ட் டிஜிட் 0 ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 5, 6 அண்ட் பிளாக் வந்து பார்த்தோன்னா 0 இன்ட்டு 100 ஓம். ஸோ ஈக்குவல் டு 56000 ஓம்ஸ். இது 56000 ஓம்ஸ். ஸோ இதை வந்து ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 56 கிலோ ஓம்ஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா டாலரன்ஸ், இது கோல்டன் கலர். ஸோ +or-5%. சப்போஸ் சில்வர் கலராக இருந்துச்சு அப்படின்னா +or-10%. ஓகே, ஓகே. இப்போ ஓம்ஸ் லா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓம்ஸ் லா அப்படிங்கிறது V = IR
அதாவது voltage equal to current into resistor. So இந்த ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா current directly proportional to voltage and current inversely proportional to resistor. அதாவது எப்படி அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட். ஸோ அதாவது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டர். ஸோ இது எப்படி அப்படின்னா இப்போ ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இன்டூவில் இருக்குது. ஸோ அது வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா டிவைடட் பை ஆயிரும். ஸோ அப்போ கரண்ட் ஈக்குவல் டு வோல்டேஜ் divided by resistor. So அப்போ ரெசிஸ்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டர். சப்போஸ் ரெசிஸ்டர் டிக்ரீஸ் ஆகும்போது கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சர்க்யூட்ல வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ஒரு சர்க்யூட் டிரா பண்றேன். ஸோ இது வந்து சப்ளை அண்ட் இது வந்து ரெசிஸ்டர். ரெசிஸ்டர் வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சப்ளை வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 வோல்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் ரெசிஸ்டர் 100 ஓம் இருக்குன்னு வச்சுப்போம். 100 ஓம்ஸ். ஸோ இப்போ பாஸ் ஆகிற கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ வோல்டேஜ் 10 வோல்ட் இருக்கு, ரெசிஸ்டர் 100 ஓம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ கரண்டோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ I ஈக்குவல் டு V பை ஆர். அதாவது பார்த்த மாதிரி கரண்ட் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டர். So I equal to 10 divided by 100. So அப்போ current equal to 0.1 amps. ஸோ இப்போ வோல்டேஜ் 10 வோல்ட்டாக இருக்கும்போது ரெசிஸ்டர் 100 ஓம்ஸாக இருக்கும்போது கரண்ட் ரேட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.1 ஆம்ப்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு எல்இடியோட ரெசிஸ்டரை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சர்க்யூட், வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு அண்ட் ரெசிஸ்டர் எல்இடி. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓம்ஸ்ல படி பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டர் ஈக்குவல் டு வோல்டேஜ் சோர்ஸ், அதாவது இது வோல்டேஜ் சோர்ஸ் மைனஸ் VLED, அதாவது இந்த எல்இடி வந்து எவ்வளோ வோல்டேஜ் எல்லாம் இந்த எல்இடி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் VLED. அண்ட் டிவைடட் பை current of the LED. ஓகே, current of the LED அப்படிங்கும்போது ஸோ இந்த எல்இடி வந்து எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறது தான் ILED. ஓகேங்களா? ஸோ அந்த எல்இடி எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டர் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது தான் கரண்ட் ரேட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி போகும்.
ஸோ இப்போ ரெசிஸ்டர் ஈக்குவல் டு, ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 வோல்ட்னு வச்சுக்குவோம். 5 இருக்குது, 5 வோல்ட் மைனஸ் வோல்டேஜ் ஆஃப் த எல்இடி வந்து பார்த்தோம்னா ஒரு 3 வோல்ட் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அந்த எல்இடி 3 வோல்ட் டிவைட் பை அதோட கரண்ட் ரேட்டிங் வந்து பார்த்தோம்னா 20 மில்லி ஆம்ஸ்னு வச்சுக்குவோம். 20 மில்லி ஆம்ஸ். ஸோ கரண்ட்டை வந்து ஆம்ஸில் மெஷர் பண்ணுவோம். மில்லி ஆம்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 பவர் மைனஸ் 3 5 வோல்ட் மைனஸ் 3 வோல்ட் 2 வோல்ட் divided by 20 into 10 power minus 3 amps. ஸோ அப்போ 10 பவர் மைனஸ் 3 அப்படிங்கும்போது இது மேலே போச்சு அப்படின்னா 10 பவர் ப்ளஸ் 3 ஆயிரும். ஸோ அப்போ ரெசிஸ்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 பவர் ப்ளஸ் 3. ஸோ இப்போ 10 பவர் ப்ளஸ் 3 அப்படிங்கும்போது 1000. ஸோ டிவைட் பை 20. $2000 divided by 20. So our resistor equal to 100 ohm. So voltage source வந்து பார்த்தோம்னா 5 வோல்ட்டா இருக்கும்போது LED ஓட வோல்டேஜ் 3 வோல்ட்டா இருக்கும்போது அண்ட் அதோட கரண்ட் கன்சம்ஷன் 20 மில்லி ஆம்ஸா இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா ரெசிஸ்டர் வந்து 100 ஓம் அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ ஒரு சர்க்யூட் வந்து சிமுலேட் பண்ணி பார்ப்போம். ப்ரோட்டியஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோட்டியஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மெத்தட் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் டுட்டோரியலில் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஐஎஸ்ங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பேட்டரி எடுத்துக்கிறேன். பேட்டரி அண்ட் எல்இடி. எல்இடி ரெட் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரெசிஸ்டர். பேட்டரி. ஸோ பேட்டரி 5 வோல்ட், அதுக்கப்புறம் எல்இடி. ரெசிஸ்டர். ஸோ இந்த எல்இடியோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் எடிட் பண்ணுறேன். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தோம்னா 3 வோல்ட் வைக்க போகிறோம் அண்ட் கரண்ட் 20 மில்லி ஆம்ஸ். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ரெசிஸ்டர் வந்து பார்த்தோம்னா 100 ஓம். ஸோ இந்த சர்க்யூட் ரன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்இடி வந்து க்ளோ ஆகுது. சப்போஸ் நம்ம ரெசிஸ்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு 500 போடுறோம், 500 ஓம்ஸ் போடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா க்ளோவே ஆகலை பாருங்கள். ஸ்டாப் பண்ணிடுறேன். 200 போடுறோம். ஸோ இப்போ ரொம்ப லைட்டாக க்ளோ ஆகுது. ஸோ அந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். ரன் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக தான் க்ளோ ஆகுது. ஸோ இப்போ 150 போடுறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ 100 போடும்போது தான் நமக்கு கரெக்டான பிரைட்னஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரெசிஸ்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதுவே ரெசிஸ்டர் வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரெசிஸ்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பிக்சரை வந்து பேஸ் பண்ணி அது எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுது அப்படிங்கிறத வந்து நாம் பார்த்தோம்.
ஸோ இது இன்சைட் ஆஃப் த ரெசிஸ்டர். அப்புறம் 4 பேண்ட் ரெசிஸ்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதோட கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 5 பேண்ட் ரெசிஸ்டரோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெசிஸ்டர் சிம்பிள்ஸ் பார்த்தோம். அண்ட் ஓம்ஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கியூட் போட்டு அதோட கரண்ட் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, அந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு எல்இடிக்கு போட வேண்டிய ரெசிஸ்டர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சிமுலேட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ரெசிஸ்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எல்இடியோட க்ளோவிங் ரேட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் இப்போ சிமுலேட் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.